மார்னிங் எவ்ரி ஒன், ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல். அரிசியும் பருப்பும் நான் வந்து அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சேன். ஜீரகம் தாளிச்சுட்டு டைரெக்டாக அதில் போட்டு உப்பு பெருங்காயம் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 4-5 சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் அதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சிலாம் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் வேக வச்ச அந்த இதில் போட்டுருவேன். ரொம்ப சிம்பிள் மெனு. இதை நெய் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். நெய்லேயே தான் நான் பண்ணேன், எண்ணெயெல்லாம் விட மாட்டேன். பண்ணலாம். தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். இவ்வளோ தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோ. இவ்வளோ எடுத்துக்க மாட்டேன், முக்காசி எடுத்துன்னு பொட்டுக்கடலை போட்டுன்னு உப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். சீரகம் தாளித்து கொட்டிட்டு அரிசி பருப்பை ஊற வச்சதை போட்டுட்டு இப்போ வந்து 3/4 டம்ளர் போட்டிருக்கேன். நான் அரிசி பருப்பு சேர்த்து 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். உப்பு பெருங்காயம் போட்டு மூடி வச்சுட்டு சவுண்டு விட்டுருவேன். உங்களுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயெல்லாம் போட்டு வறுத்து வச்சுட்டு வேக வச்ச அரிசி பருப்பில் கொட்டிடலாம். தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, பச்சை மிளகா அரைச்சிட்டு கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கேன். ஆனால் வெண்பொங்கல் ரெடி எடுத்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்